குல் ஆமீன் வ அன்தும் பிகைர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு பெருநாளையிலும் சொல்லக்கூடிய செய்தி தான் இது. பெருநாளைக்குன்னு சொல்லி சில சுன்னத்தான விஷயங்கள் இருக்கிறது. இது ஈதுல் ஃபித்ர் அப்படிங்கக்கூடிய நோன்பு பெருநாள். இது நோன்பு பெருநாள் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஹஜ்ஜு பெருநாள்ங்கிற குர்பானி பெருநாளாக இருந்தாலும் சரி, நாம் இதுவரைக்கும் ரமதானில் எப்படி அதிகாலையில் எழுந்தோமோ அதே மாதிரி இதுக்கும் நாம் ஃபஜருக்கு முன்னாடியே எழுந்து நாம் ஃபஜருக்காக வேண்டின்னு சொல்லி தயாராக ஆகிறதுங்கிறது தனி சுன்னத்து அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதனால் அந்த விஷயங்களை நாம் ரொம்ப கவனமான முறையில் எடுத்துக்கிடணும். குறிப்பாக பல் தேய்க்கிற விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அதுலேயும் ஃபஜர் தொழுகை கலாவாகாமல் ஃபஜர் தொழுகையை நேரத்தோடு தொழுகிறது, முடிஞ்சால் அன்றைய தினத்தினுடைய புத்தாடையை அணிந்து அல்லது சிறப்பான இருக்கிறதுல நல்ல ஆடையை அணிந்து அன்றைய தினத்தினுடைய ஃபஜர் தொழுகையை தொழுகிறது. அதே மாதிரி குளிக்கும் பொழுது ஃபித்ருக்காக வேண்டி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சுக்கிறது கூட ரொம்ப ஏற்றமானது. அதுவும் ஒரு தனி சுன்னத்து அப்படிங்கிற நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த புத்தாடையில நறுமணம் பூசுறது தனியான சுன்னத்து. நம்மளை அலங்கரிச்சுக்கிடணும், மார்க்கத்திற்கு முரணில்லாத விதங்களில் நம்மை அலங்கரித்துக் கொள்வது அப்படிங்கிறது பெருநாளைக்குன்னு உண்டான தனிப்பெரும் சுன்னத்து அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். ஒற்றைப்படையான விதங்களில பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டு நாம பெருநாள் தொழுகைக்காக வேண்டின்னு வர்றது, குறைஞ்சது பேரிச்சம்பழத்தையாவது சாப்பிட்டுட்டு வரணும். ஏன்னா நம்ம 30 நாட்களும் பட்டினியாக இருந்திருக்கிறோம். அதனுடைய பெருநாள்ங்கிறதுனால உணவு உண்டு விட்டு தொழுகைக்கு வர்றது அப்படிங்கிறது தனி சுன்னத்து. ஹஜ்ஜு பெருநாள் அப்படிங்கிறது தியாக திருநாள்ங்கிறதுனால அந்த பெருநாளைக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் சாப்பாட்டையாவது தியாகம் பண்ணிட்டு வாங்கன்னு பட்டினியோட வரணும் அப்படிங்கிறது அது ஒரு தனி பெரும் சுன்னத்துங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். சரி, இந்த பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி சதக்கத்துல் ஃபித்ர் அப்படின்னு நாம எந்த விதமான அளவு அப்படிங்கிறத பெருநாள் தர்மமாக சொல்லி இருக்கிறோமோ அந்த பெருநாள் தர்மத்தை கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. பெருநாள் தர்மத்தை எல்லாரும் போன உடனே கொடுத்துடலாமா? நேற்று நைட்ல இருந்து எல்லாரும் கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒருக்கா வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டா நம்ம வீட்டில் உள்ள எல்லா நபர்களுக்கும் பாதுகாப்பாக கொடுத்துருக்கோமாங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கலாமா? இருக்கிறதுலே கம்மியான அளவு சொல்லியிருக்கோம், 100ல இருந்து 150 200 வரைக்கும் கொடுக்கலான்னு. ஆனா பேரித்தம்பழத்தை தான் ஹதீஸுகள்ல முதலாவதாக சொல்லப்படுது. பேரித்தம்பழம் நல்ல குவாலிட்டியான பேரித்தம்பழம் 1 கிலோ 1000 ரூபா வருது. அதுல 1.5 கிலோவுக்கு தகுந்தாப்புல உண்டான காசை நாம கொடுக்கணும்னா நாம ஒரு ஆளுக்கு பதிலாக பித்ராவனுடைய பணம் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1500 ரூபா கூட நம்மளுக்கு உண்டான பித்ராவாக நாம கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம் எடுக்க முடியுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே நம்ம பயன்படுத்துறது பேரித்தம்பழத்தோட அரிசி தான் அதிகங்கிறதுனால தான் நம்ம அரிசிங்கிற ஒரு சின்ன விதமான அமௌண்ட் வெறும் 150 ரூபாங்கிறத 1500 எங்க இருக்கு 150 எங்க இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 10ல் 1 பங்கு தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம சட்டமாக சொல்லி தர்றோங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஏன்னா எல்லாரும் அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணணுமே அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல இமாம்கள் நமக்கு இருக்கிறதுலே மிக கம்மியான விஷயத்த அனுப்பிமா நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த பெருநாள் தினத்துல உறவுகளை போய் நல்ல விதங்கள்ல சந்திக்கிறது, இந்த பித்ரா கொடுக்கறதுங்கிறதையே நம்ம உறவுகள்ல யாரு ஜக்காத்து வாங்குற லெவல்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து கொடுக்கறது ரொம்ப ஏற்றமானது அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கிடணும். இந்த பெருநாள்ல எல்லார்ட்டையும் முசாபஹா செய்யறது அப்படிங்கிறது தனி பெரும் சுன்னத்து. இந்த நாளையில எவ்வளவு துக்கம் இருந்தாலும் நம்மை சந்தோஷமாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிறது தனி பெரும் சுன்னத்து. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட நல்ல விதங்களில் உணவுகளை பரிமாறிக்கிறது, அன்பளிப்புகளை பரிமாறிக்கிறது அப்படிங்கிறது தனி பெரும் சுன்னத்து. பெருநாளைக்காக வேண்டின்னு சொல்லி பள்ளிக்கு வரும் பொழுது ஒரு பாதையில இன்னொரு பாதையில போற மாதிரி பார்த்துக்கிறதுங்கிறதும் ஒரு தனி பெரும் சுன்னத்தாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அதிகமாக இந்த பெருநாள்ல துஆ செய்யறதும் தனி பெரும் சுன்னத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி உண்டான எல்லா விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணலாமா? அல்லாஹ் தஆலா
இந்த சுன்னத்துகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. சில நேரங்களில் செய்யக்கூடாத விஷயங்கள் கூட இருக்கும். எல்லா காலமும் நம்ம பள்ளியில இஷ்ராக் டைம் வரைக்கும் உட்கார்ந்துருந்து இஷ்ராக் தொழுதுட்டு போவோம் இல்லையா? ஆனா இந்த பெருநாள்ல அந்த இஷ்ராக்க கூட நம்ம பள்ளியில தொழுக கூடாது. எங்கு பெருநாள் தொழுகை நடைபெறுமோ அந்த இடத்துல நம்ம இஷ்ராக்க தொழுக கூடாது. அதே மாதிரி பெருநாளைக்காக வேண்டின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கும் போதும் கூட முன் சுன்னத்து அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு சுன்னத்துகளில் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. அப்படி தொழுகணும்னா வீடுகளில் நீங்க தொழுதுக்கிடலாம், அதுல தடை இல்லை. அதே மாதிரி கவாவான பருவக்கள் இருந்தா அதை தொழுகிறதுக்கு இந்த விதமான தடையும் இல்லை. நஃபிலான விஷயங்களை தொழுகாம இருக்கிறதுங்கிறது தனிப்பெரும் சுன்னத்துங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கிடணும். இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாமா? அல்லாஹாலா நம்மளுடைய பெருநாளை கபூல் செய்வானாக. இன்றைய தினத்தில் அல்லாஹாலா நம் அனைவர்களையும் நல்ல விதமான சந்தோஷங்களோடு அல்லாஹாலா ஆண்டு முழுவதும் இது போன்று உண்டான நல்ல நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.